கர்த்தருடைய வழிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வழிகள். இந்த வழிகளை அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். வழிகளை அறிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒரு விஷயம். இந்த வழிகளை புரிந்து கொள்வது அதை விட ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இந்த செய்தியை 3 விதமாய் நான் பிரிக்கிறேன். 3 விதமாய் பிரித்து உங்களிடத்தில் நான் கொடுக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா இந்த செய்தியின் வழியாக உங்களோடு கூட பேசுவாராக. முதலாவது எதை குறித்து பேச போனா, கர்த்தருடைய திட்டங்கள், நம் வாழ்க்கையில வைத்திருக்கிற கர்த்தருடைய திட்டங்கள். இரண்டாவதாக, எதனால அந்த கர்த்தருடைய திட்டத்தை நாம் மிஸ் பண்ணி போடுகிறோம், எதனால அதை தொலைத்து போடுகிறோம், எப்படி நம்ம இழந்து போகிறோம் கர்த்தருடைய சித்தத்தில் நடக்காதபடி. மூன்றாவதாக, அந்த சித்தத்தை இழந்துட்டோம்னா எப்படி அதை மீட்டுக் கொள்வது. 3 விதமான காரியங்கள். முதலாவது கர்த்தருடைய திட்டம், இரண்டாவது கர்த்தருடைய திட்டத்தை நாம் எதனால இழந்து போகிறோம், அப்படி நீங்க இழந்துட்டீங்கன்னா எப்படி அதை மீட்டுக் கொள்வது என்று சொல்லி 3 விதமாக நான் பிரித்திருக்கிறேன். இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, கர்த்தருடைய திட்டத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வோம், கர்த்தருடைய திட்டம்னா என்னன்னு சொல்லி நாம் முதலாவது பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நம்ம அதிகமாய் நம்ம சேனல்ல பேசுகிற ஒரு வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். For God so loved the world, he gave his one and only begotten son, that whosoever believes in him shall not perish but have eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த செய்தியின் வசனத்தின் மூலமாக நம்மளோடு கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த பகுதி, இந்த வசனத்தை 3 விதமாய் நான் பிரிக்கிறேன். முதலாவது, தேவன் அனுமதிக்கிற சித்தம். இந்த வசனத்திலிருந்து நாம் பிரிப்போம். தேவன் நம் வாழ்க்கையில அனுமதிக்கிற சித்தம் என்னன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஆண்டவர் என்னன்னா, தேவன் அனுமதிக்கிற சித்தம். இது யார் வேணா இதை செய்யலாம், யார் வேணா இந்த திட்டத்துக்குள்ளாக வரலாம், யார் வேணும்னாலும் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஒரு சித்தம். அதுதான் யார் வேணாலும் என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலாம். ஆமென். யாருக்கும் இந்த அதிகாரம் உண்டு, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம். யார் வேணாலும் இந்த திட்டத்துக்குள்ளாக வரலாம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய ஒரு டாஸ்கில், தேவன் நமக்கு கொடுத்த பெரிய திட்டத்தில் யார் வேணும்னாலும் இணைந்து கொள்ளலாம். அதுதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. யார் வேணாலும் இதை பிக் பண்ணிக்கலாம். இந்த பாதையை இது தேவனை அறிந்தவர்களும் பிக் பண்ணிக்கொள்ளலாம், தேவனை அறியாதவர்களும் இந்த சித்தத்துக்குள்ளாக வந்துடலாம். ஆமென். இரண்டாவதாக, முன்குறிக்கப்பட்ட சித்தம். முன்குறிக்கப்பட்ட சித்தம் அப்படின்னா, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே தேவனுடைய திட்டம் என்னன்னா, இந்த பெரிய ஒரு டாஸ்க் உண்டாகிறது. அந்த டாஸ்க் என்னன்னா, இயேசு சாமி உலகத்தில் சென்று சிலுவையில் மரிக்க வேண்டும். மரித்து இழந்து போன கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் உண்டான அந்த பிளவை சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வேண்டும் சொல்லி இந்த இடத்துல ஒரு பெரிய திட்டம் உண்டாகிறது. இதுதான் தேவன் முன்குறித்த சித்தம். ஆமென். மூன்றாவது, தேவன் அனுமதிக்கிற சித்தம். தம்முடைய ஒரே பேரான விசுவாசிக்கிறவன் எவனோ, that whosoever believes in him shall not perish but have eternal life. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம். அனுமதிக்கிற சித்தம். ஆமென். 3 விதமான சித்தங்களை நாம் பார்த்தோம். இதோடு கூட இப்போதான் நான் முக்கியமான சப்ஜெக்டுக்குள்ளாக போகிறேன். கொஞ்சம் உற்று கவனிங்க. இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எதனால தேவனுடைய சித்தத்தை நாம் இழந்து போகிறோம்? தேவனுடைய முக்கியமான சித்தம் என்னன்னா, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாக மாறுவது தான் அல்டிமேட். இந்த சித்தத்துக்குள்ளாக நாம் எல்லோரும் இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் வெளியே இருக்காங்க. அவங்களை அழைத்து வருவது நம்முடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. நம்ம இருதயத்தில் மாற்றங்கள் ஏற்படணும். அதே ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, நம்ம ஊழியக்காரர்களாக எல்லோரும், தேவனை நேசிக்கிற எல்லோருமே அவருடைய ஊழியக்காரர்கள். தேவன் அதை என்ன வேறு பிரிச்சிருக்கார். சிலர் ஃபுல் டைமாக இருக்கிறோம், சில டைம் பகுதி நேரத்தில் வேலை செய்கிறோம். ஆனால் முழுமையாக நாம் கிறிஸ்துவனாய் வாழும்போது இது நம்ம மேலே வைக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டளை. இந்த அன்பை எல்லோருக்கும் எடுத்து செல்லணும். தேவன் எதற்காக உலகத்தில் வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக சிலுவையிலே தொங்கினார், எதற்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், எதற்காக நம்மை நேசிக்கிறார், அதில் இருக்க பெரிய ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொல்லி தேவனுக்குள்ளாக அவளை வழி நடத்தணும். இதுதான் நம்ம முயற்சி செய்கிறோம். ஆமென். ஸோ இப்போ எப்படி அந்த சித்தத்தை நாம் இழந்து போகிறோம்? ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம்,
ஊழியக்காரனாக இருக்கலாம், அல்லது பரம்பரை கிறிஸ்துவத்தில் நீங்கள் வளர்ந்துருக்கலாம், அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இப்போது கொஞ்சம் அப்படியே பேக்கப் ஆகி வெளியே நிற்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். எதனால் அவருடைய சித்தத்தை நாம் இழந்து போகிறோம்? 2 விஷயங்கள். ஒன்று, நம்முடைய அறிவுக்கு எட்டாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா சித்தத்தை விட்டு வெளியே வந்துடும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனங்களை புரிந்து கொள்ளாதபடி, அதில் நிற்கக்கூடாதபடி என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த சித்தத்துக்குள்ளாக நிற்கவே இல்லை. வேதாமத்தில் இந்த 2 பேரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த சம்பவத்தில். ஒன்று சிம்சோன் பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு அவனை உண்டாக்குகிறார். அவன் பெற்றோர்களுக்கு முன்னுரைக்கப்பட்டு இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படி சொல்லி அவனுக்காக பெரிய ஒரு தரிசனத்தோட ஆண்டவர் சிம்சோனை படைக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனை காட்டிலும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷன், பலவானாய் ஆண்டவர் படைக்கிறார். படைச்சு பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். எந்த ஒரு பெரிய மாற்றங்களை செய்யாமலே அவனோட வாழ்க்கை முடிஞ்சிடும். அவன் செய்தெல்லாம் என்னன்னா, கடைசியில் அவன் மரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பிலிஸ்தீர்களை கொண்டது தான் பெரிய ஒரு டாஸ்க். ஆனால் அதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சோன் தொடர்ச்சியாக அவனோட வாழ்க்கையில் 6 விதமான யுத்தங்களை செய்திருக்கார், 6 விதமான காரியங்களை செய்திருக்கார். அது என்னன்னு சொல்லி சிம்பிளாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒன்று, முதல்ல சிங்கம் அவனுக்கு எதிராக வருகிறது, உடனே அந்த சிங்கத்தை கொன்று போடுகிறான். 2வது 30 பேரை கொல்றான். எதற்குன்னா ஆடைக்காக. அவன் சொன்ன அந்த அந்த விடுகதையை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி போய் 30 பேரை கொண்டு அந்த வஸ்திரங்களை உருவி தூக்கி போடுகிறான். 3வது 300 நரிகளை பிடித்து அது வாளில் நெருப்பை கட்டி அனுப்புகிறான். 4வது அநேக பிலிஸ்தரை கொள்ளுகிறான். எதற்கான அவன் நேசித்த பெண்ணை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி. 5வது 1000 பிலிஸ்தர்களை கொள்றான். எதுக்கான அவங்க என்ன கொல்ல வந்தாங்க, அதனால கொண்டுட்டேன். கடைசியில் தன்னோட 2 கண்கள் பிடுங்கப்பட்ட சூழ்நிலை 3000 பிலிஸ்தர்களை கொன்றான். அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சிம்சோன் தேவன் அவனை உண்டாக்கின அந்த திட்டத்தை புரிந்து கொள்ளாமலேயே, அந்த திட்டத்தை நிறைவேற்றாமலேயே தன்னோட வாழ்க்கை முடிந்து போகிறது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் நம்மளோட கிறிஸ்துவலாகிய நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டோட சித்தத்தை புரிந்து கொள்ளவே இல்லை, அவரோட தரிசனத்தை புரிந்து கொள்ளவே இல்லை, அவர் என் மேலே வைத்த அந்த நோக்கத்தை நான் புரிந்து கொள்ளவே இல்லை. பல முறை ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார், இப்பொழுது கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆனாலும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படி சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், உலகத்திலே மிக காஸ்ட்லியான ஒரு இடம் எதுன்னா அது கல்லறையாம். ஏன் அந்த கல்லறைன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள பல திட்டங்களை கொடுக்கிறார். அந்த திட்டங்கள் அந்த மூளைக்குள்ளேயே தங்கி அது வெளியே போகாமல் என்ன ஆகுதுன்னா, அறியாமலேயே அந்த மூளை என்ன ஆகுதுன்னா அப்படியே மண்ணுக்கு மண்ணாய் மாறி விடுகிறது. அப்போனா அந்த மூளையை மட்டும் யூஸ் பண்ணி கர்த்தருடைய திட்டத்தை மட்டும் புரிந்து கொண்டு அவள் செயல்பட்டு கொண்டிருந்தான்னா பெரிய காரியங்கள் அவளோட வாழ்க்கையின் மூலமாக செயல்பட்டு இருக்கும். ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கு பல லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கான பெரிய வாய்ப்புகள் ஒரு மனுஷன் மூலமாய் நடந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் எழும்பியிருக்காங்க. அவள் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அவர் மூலமாக நிறையா அற்புதங்கள் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, அவர்கள் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடந்தபடியினாலே தேவன் அவர்களை பயன்படுத்தி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தொடும்படியாக தேவன் இவர்களை பயன்படுத்துகிறார். இப்போ இப்படிப்பட்ட எண்ணங்களை திட்டங்களை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக ஆண்டவர் வைக்கிறார். உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார், எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்துட்டு இருக்கேன், உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய ஜீவனை முடித்து விடுறாங்க. அப்போது இந்த திட்டங்களில் மூளைக்குள்ளாக ஆண்டவர் வைத்த திட்டங்கள், இருதயத்துக்குள்ளாக ஆண்டவர் வைத்த திட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா அப்படியே மண்ணுக்கு மண்ணாக மாறிவிடுகிறது. அப்போ யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் தங்கம் கூட இருக்கிற இடங்கள் கூட காஸ்ட்லியாக இருக்காது. ஆனால் இந்த சிமெண்ட்ரி கல்லறைகள் மிகவும் உயர்ந்த புதைக்கப்பட்ட நிறைய பொக்கிஷங்கள் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. மூளையோடு போயிடுச்சு, இருதயத்தோடு போயிடுச்சு, மண்ணுக்கு மண்ணாய் மாறிவிட்டது. தேவனுடைய திட்டத்தை முழுமையாக அறிந்து கொள்ளாதபடி. இதே டாப்பிக்கில் இன்னொரு மனுஷன் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சவுல் ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தோடு படைக்கிறார், உருவாக்குகிறார். உயர்ந்த மனுஷன், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உயர்ந்த மனுஷன், இஸ்ரவேலில் உயர்ந்த மனுஷன், சௌந்தரியமான மனுஷன், அழகான ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ராஜாவை முதல் ராஜாவாக ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆனால் அவனோட திட்டத்தை இழந்து போகிறான். அவன் செல்ல வேண்டிய பாதையில் செல்லாதபடி பாதை மாறிடுச்சு. கடைசியில் குறி கேட்குற அளவுக்கு போயாச்சு.
ஒரு பாட்டு கேட்ட உடனே அவனோட உள்ளம் ஃபுல்லா அந்த பாட்டிலே மயங்கி போயாச்சு. ஐயோ, எனக்கு இந்த பாட்டு பாடலையே, அவனுக்கு போய் பாடிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையே நரகமாக்கி கொண்ட சவுல். ஆண்டவர் திட்டம் எல்லோருக்கும் ஆசீர்வாதமான திட்டம். அந்த திட்டங்களை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, என் கூட பேசுங்க 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 பேசுங்க, எனக்கு திட்டங்களை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க. இப்படி கேட்டு 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 ஆண்டவர்கிட்ட நம்ம வாங்கியிருந்தோம்னு வச்சுங்களேன், ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செம்மையாக்கி இருப்பார், நம்முடைய வழிகளை உயர்வாய் மாற்றிருப்பார், நம் மூலமாய் பெரிய பெரிய காரியங்களை செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்திருப்பார். ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த ஒரு சின்ன ஒரு திட்டம் நான் யோசிச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு 10 ஆண்டுகளை முடித்து இந்த சேனல் மூலமாக இப்படி ஒரு உபவாச ஜெபம் ஏற்பட்டு கொண்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெறும் ஹெல்த்துக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட 200 பேர்கள். டோட்டலாக எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. வெறும் சுகத்திற்காக கொடுத்த 200 பேர்கள். இதில் ஃபேமிலி இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, இன்னும் நிறைய கேட்டகரி இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்தா எப்படியும் பார்த்தீங்கன்னா 2000-3000 பேர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் கொடுத்த சின்ன திட்டம், என் கூட தனிமையில் ஒரு அறையில் பேசின திட்டங்கள், அது செயல்பாட்டுக்கு இது 100% நிறைவேற்றியாச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். சில இடத்துல நானும் விழுந்திருக்கேன், சில காரியங்கள் செய்யாமல் போயிருக்கேன், சில இடத்துல சோம்பேறியாக மாறி இருக்கேன், சில நேரத்தில் பற்றாக்குறை நிமித்தம் செய்யாமல் இருந்திருக்கேன், சில நேரத்தில் விசுவாசம் குறைந்ததுனால செய்யாமல் இருந்திருக்கேன். ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாருமே 100% பர்ஃபெக்டாக அப்படி சொல்லி கேட்டால் யாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. பட் வி ஆர் ட்ரைங் டு பி. நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்ம ஓடிட்டே இருக்கும். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. ஒரு நாளில் காலையில் எழும்போது என்ன சொல்கிறேன், ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. அந்த நாள் முடிவில் ஆண்டவரே என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்கேன், இல்லை ஏதாவது குறை வச்சிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க, நாளை தினத்தில் அதை நான் செய்கிறேன் அப்படி சொல்லி நம்ம படுக்கைக்கு செல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரும் அவரால் முடிந்த விதத்தில், அதை நம்ம கொடுக்குற விதத்தில் அவர் என்ன பண்ணுறார், நம்மளை பயன்படுத்திகிட்டே வர்றார். ஆனால் பலர் என்ன பண்ணுறோம், அந்த திட்டத்தை புரிந்து கொள்வதை இன்றைய வேளையில் நீங்கள் உங்களுக்கான நோக்கத்தை அறியாமல் இருப்பீங்கன்னா ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்து கேளுங்க, உங்களோட தனிப்பட்ட ஜெபத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னோட திட்டத்தை கொடுங்க, ஆண்டவரே நான் மரிப்பதற்குள்ளாக, மண்ணுக்கு மண்ணாய் போவதற்குள்ளாக இந்த சரீரத்தின் மூலமாய் நான் என்ன செய்ய முடியுமோ அது உமக்காக செய்வதற்கு உதவி செய்யுங்க. நீ கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார். இரண்டாவதாக, முதல்ல அறியாமலேயே தேவனுடைய சித்தத்தை தொலைத்தவர்கள். இரண்டாவதாக, வேண்டுமென்றே தேவனுடைய சித்தத்தை தவறவிட்டவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நினைவேக்கு போவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல சென்று அந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வா அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, தர்ஷீஷுக்கு போகாமல், நினைவேக்கு போகாமல் யோப்பாவிலிருந்து தர்ஷீஷுக்கு போகிறார். இந்த தர்ஷீஷும் யோப்பாவும் நினைவேவும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு திசையில் உள்ள ஒரு இடங்கள். நீங்கள் கூட இந்த படத்தை நான் உங்களுக்கு டிவியில் போடுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யோப்பான்றது சென்டரில் இருக்குது, நினிவேன்றது யோப்பாவிலேருந்து 550 மைல் தூரத்தில் இருக்குது. ஆனால் தர்ஷீஷ் பார்த்தீங்கன்னா 2500 மைல் தூரத்தில் இருக்குது. யோப்பா எங்கே இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் அந்த நீங்கள் பார்ப்பீங்க யோப்பா போட்டிருக்குல்ல, அங்கே. நினிவே அங்கேருந்து ஜஸ்ட் 550 கிலோமீட்டர் மைல்ஸ். ஆனால் தர்ஷீஷ் பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர். 2500 கிலோமீட்டர். ரெண்டு நினைவே ஒரு பக்கம் இருக்குது, தர்ஷீஷ் ஒரு பக்கம் இருக்குது. நினைவே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, தர்ஷீஷ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரெண்டுத்துக்கும் எது பக்கம்னு கேட்டிங்கன்னா நினைவே தான் பக்கம். ஆனால் தர்ஷீஷ் ரொம்ப தூரம். ஆக்சுவலாக இப்போ மைல்ஸில் தான் நான் கணக்கு பண்ணியிருக்கேன் போதும். இதை நீங்கள் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா யோப்பாவிலிருந்து தர்ஷீஷ் 4023 கிலோமீட்டர். எவ்வளோ? 4023 கிலோமீட்டர். யோப்பாவிலிருந்து நினிவே எவ்வளோ தூரம்னா 885 கிலோமீட்டர். அப்போது யோப்பாவிலிருந்து நினிவே எவ்வளோ தூரம், தர்ஷீஷ் எவ்வளோ தூரம்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அதுவே பார்த்தீங்கன்னா 3676 கிலோமீட்டர் தான் காஷ்மீர். எது? கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர். நம்ம இந்தியாவோட லென்த்து. இப்போ இந்த யோனா என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அதாவது கர்த்தருடைய சித்தத்திலிருந்து ட்ராவல் பண்ணி போகிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெகு தூரம் தான் போவாங்க, யாராக இருந்தாலும் சரி. இளையகுமாரன் குறித்து பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னா, அவன் தூர தேசத்துக்கு போனான்.
கர்த்தருடைய திட்டத்திலேருந்து யாரெல்லாம் ஓடி போகிறாங்களோ அவங்க எப்படி போவாங்கன்னா, கர்த்தரை விட்டுட்டு ஓடி போகணும்னு தான் பார்ப்பாங்க. ஐயோ இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தூரமாக போவாங்க. நீங்களும் நானும் பல நேரங்களில் கர்த்தருடைய வழியிலிருந்து வெகு தூரம் சென்றிருக்கோம். ஐயோ வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, அந்த இடம் எனக்கு பிடிக்கல, ஆனால் நீங்கள் அங்கே அனுப்புறீங்க, எனக்கு பிடிக்கல சொல்லி நம்ம என்ன பண்ணோம், வேற ஒரு இடத்துக்கு போயிடும். அதே தான் யோனாவும் செய்தார். இப்போது கன்னியாகுமரி டு காஷ்மீர் மிஞ்சி போனால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 நாள் பிரயாணம்னு வச்சுப்போமே. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் கப்பலில் ட்ராவல் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்கள், மோட்டர் வச்ச கப்பல்லாம் கிடையாது, கை துடுப்பு தான். அப்போது கப்பல் எவ்வளோ நாட்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்கள். யோப்பாவிலிருந்து தர்ஷீஸ் வெகு தூரம், ஆல்மோஸ்ட் 2-3 மாதங்கள் போகிற ஒரு படகு. இப்படிப்பட்ட படகுல ஏறி பக்கத்தில் இருக்கிற, அதாவது சென்னையிலேருந்து மதுரைக்கு தூரம் போகிறது கஷ்டம்னு நினச்சி இந்த மனுஷன் பாருங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிடுறார். ரெடி ஆகிட்டார், ஓகே வேண்டாம் கர்த்தர் இங்கே போக சொல்லார், அங்கே வேண்டாம் நான் வெகு தூரம் போகணும்னு சொல்லி ஓடி போனான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், இந்த அவன் செய்த அழகாக இருக்காது, ரொம்ப கொடுமையாக இருக்கும். தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு என்று சொல்லி நீங்கள் வாசிப்பீங்க. தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கூட இது நடக்கும். இப்போது நீங்கள் பாரிஸ் போகணுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பாரிஸில் நம்மளுடைய மவுண்ட் ரோடு போகணுன்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், அதுக்காக பஸ்ஸுக்கு நிற்பீங்க. எங்கள் வீட்டிலேருந்து மவுண்ட் ரோடு போகணுன்னா, நம்ம ஸ்டூடியோலேருந்து மவுண்ட் ரோடு போகணுன்னா 11Gன்னு சொல்லி ஒரு பஸ் இருக்குது என்ன. ஆனால் நீங்கள் 11G பஸ்ஸுக்காக போய் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா 11G பஸ் வராது, 12G தான் வரும். ஆனால் 12Gக்காக போய் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா 11G வரும். இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம் தான். நம்ம எதை எதிர்பார்த்து போகிறோம் அது நடக்காது, ஆனால் அதுக்கு எதிர்மறையாக நடக்கும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, நம்ம ஐயோ இந்த பஸ்ஸு நான் நிற்கும்போது வரலையே, நான் இது வேணும்னு நினைக்கும் போது அது வருது, அது வேணும்னு நினைக்கும் போது இது வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் நினிவேக்கு போகும்படி ஆண்டவர் அனுப்புகிறார், ஆனால் தர்ஷீஷுக்கு போகிற கப்பல் அங்கே ரெடியாக இருக்குது. தூர தேசத்துக்கு அழைத்து போகிற கப்பல் அங்கே ரெடியாக இருக்குது, பக்கத்தில் போகிற கப்பல் அங்கே இல்லை. சாத்தானோட சதி திட்டங்கள் எப்பொழுதும் என்னன்னா, நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் அதுக்கான சாதகமான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு கொண்டு வருவான். சாத்தானோட மிகப்பெரிய வேலையை அதுதான். ஆண்டவரை விட்டு இவங்க ஓடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கான், மனசில் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணோம்னா அவனுக்கு சாதகமாக என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ கொடுப்போம். யோனா மூலமாக 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதனால் எப்படியாவது இவனை தூக்கிட்டு போய் அங்கே வச்சிடணும். அதுதான் சாத்தானோட திட்டம். இங்கே பாருங்கள், கடைசியில் என்ன நடக்குதுன்னா, போகிற வழியில் ஆண்டவர் பார்த்தார், இவனை இதுக்கு மேலே விடக்கூடாது, காற்று அனுப்பு, புயலை அனுப்பு. அது இவர் பார்த்தா அடித்தட்டில் போய் தூங்கிட்டு இருப்பார். விட்டாரா, ஆளை அனுப்பி அவனை எழுப்பி கூட்டிகிட்டு நிற்க வைக்கிறாங்க. கடைசியில் சொல்ல, என்னை தூக்கி போடுங்க. தூக்கி போட்டாங்க. அதுக்கு பின்பாக திரும்பி வருவது ரொம்ப 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 கடினமான ஒரு வேலை. பல நேரத்தில் ஆண்டோடைய சித்தத்தை விட்டு நாம் ஓடி போயிடுவோம். ஆனால் ஓடி போய் மறுபடியுமாய் திரும்பி வருவது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கஷ்டமான ஒரு வேலை. அவ்வளவு அவமானத்தை ஏற்படுத்தும். சாதாரணமாக திரும்பி வந்தாரா? இல்லையே. 3 நாட்கள் மீன் வயிற்றுல, யோசிச்சு பாருங்கள், 3 நாட்கள் மீன் வயிற்றுல, இருட்டில். யோசிச்சு பாருங்கள், பிச் டார்க். மீன் எங்கே இருக்குது? கடலின் ஆழத்தில், அதுவும் பெரிய மீன். அந்த மீனோட வயிற்றுல 3 நாட்கள் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். மீன் மார்க்கெட்டை விட கப்பு நாரி இருக்கும் உள்ள. நம்ம வயிற்றை ஓப்பன் பண்ணாலே டாக்டர்லாம் எப்படி தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ, பெரிய விஷயம் என்ன, அவ்வளோ கப்பு நாரும். ஆனாலும் இந்த மனுஷன் உள்ளே இருக்கணும், 3 நாள் இருக்கணும். என்ன இருட்டுன்னு தெரியாது, எந்த இடத்துல இருக்கணும்னே தெரியாது, எந்த இடத்துல வாழ்கிறோன்னே தெரியாது. அப்படி ஒரு இடத்துல யோனா 3 நாட்கள் கழிக்கிறார். கடைசியில் ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இடுகிறார். யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மீன் யோனாவை கரையில் கக்கினது. பல சூழ்நிலை ஆண்டோட வழிகளை நம்ம அறிந்து கொண்டும் அறியாமலே ஓடுற மாதிரி நினச்சிக்கிட்டு ஓடுவோம். இது வேண்டாம்னு சொல்லி உதறிட்டு போவோம். ஆனால் ஆண்டவர் ஒருபோது நம்மளை விட மாட்டார், பின் தொடர்வார். ஆனால் அந்த பின் தொடர்ந்து நம்மளை காதை பிடிச்சி இழுத்து வரார் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு ஈஸியாக வந்துடுவோம், ஏதோ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் இறக்கம் பெற்று உடனே வந்துடும். ஆனால் பலருக்கு அந்த காதை பிடிச்சி இழுத்துட்டு வராரு பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப வலி எடுக்கும். ஆண்டோட சித்தத்தை விட்டு வெளியே போகாதீங்க, சரிங்களா? ஒன்று, ஆண்டோட சித்தத்தை அறிந்து கொள்ளாமலேயே திட்டத்தை விட்டு வெளியே போவது. 2வது, திட்டத்தை அறிந்து கொண்டு
தூரம் போவது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி போவது. இப்போது முக்கியமான ஒரு பகுதிக்கு நாம் வருகிறோம். 3வது ஃபேஸ்க்குள்ளே வரோம். என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொண்ட பிறகு இப்போது எனக்கு அந்த திட்டம் வேணாம் சொல்லி உதறிட்டு வந்துட்டீங்க. வேண்டாம் ஆண்டவரே, யோனா போல உதறிட்டு போயிட்டீங்க. இப்போது மறுபடியும் போகணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் திட்டத்தை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் உதறிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் நான் இணையணும், ஆண்டவர் திட்டத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் இழந்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் திட்டத்தை இழந்து நான் மறுபடியும் அந்த திட்டத்துக்குள்ளே செல்லணும்னு சொல்லி நினைக்கிறவர்களுக்கு மாத்திரம் இந்த செய்தி விசேஷமாய் மாறும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக இந்த செய்தியின் முடிவில் உங்கள் உள்ளத்துக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் வரும். நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் மண்டியிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் ஒப்புரவாகும் போது தேவன் பெரிய மாற்றங்களை உங்கள் இருதயத்தில் செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் இழந்து போன தரிசனங்களை மறுபடியும் துவக்க அவர் உதவி செய்வார். சில காரியங்கள் நான் உங்களுக்கு 3 காரியங்களை முக்கியமாக நான் சொல்லுகிறேன். இந்த பகுதியில் நீங்கள் ஆண்டோட சித்தத்தை இழந்து போயிருப்பீர்களானால் மறுபடியும் எப்படி இணைவது, ஆண்டோட திட்டத்துக்குள்ளாக எப்படி மறுபடியும் வருவது. முதலாவது மனம் திரும்ப வேண்டும், 2வது திரும்ப வேண்டும், 3வது புதிதாய் துவக்க வேண்டும். ஆமென். ஸோ முதல்ல மனம் மாறணும். நீங்கள் மனம் மாறுறது தான் என்ன, மன மாற்றம்னா என்னன்னா, முதலாவது நீங்கள் உங்களோட தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், நான் உதறிட்டு வந்துட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரோட சமூகத்தை விட்டு ஓடிட்டேன், ஆண்டவரோட சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் நான் ஓடிட்டேன், இப்போ நான் அதை புரிந்து கொண்டேன்னு சொல்லி முதல்ல நம்முடைய குற்றங்கள் என்ன, நான் எந்தெந்த இடத்துல மிஸ் ஆனேன், எந்த இடத்துல ஒரு டைவர்ஷன் எடுத்து வேற ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்துப்பேன். இதை குறித்து நான் இன்னொரு செய்தியில் கூட பேசியிருக்கேன். ஆண்டவர் திட்டத்திலிருந்து வேறு ஒரு பாதையை செலக்ட் பண்ணி அந்த பாதையில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டேன். ஆனால் இப்போ நான் மறுபடியும் அந்த பாதைக்கு போகணும்னு சொல்லி பிரியப்படுகிறேன்னு சொல்லி மனசுக்குள்ளாக ஒரு வாஞ்சை உருவாகும். அப்படி வாஞ்சை உருவாச்சுன்னா ஆண்டவர் நிச்சயமாக மறுபடியும் கொண்டு போய் சேர்ப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் 2வது என்னன்னா, நீங்கள் அந்த தவறை நான் தான் செஞ்சேன். சிலர்லாம் சொல்லுவாங்க, சாக்கு சொல்லுவாங்க, அந்த மனுஷனால் தான் நான் அப்படி மாற்றிட்டேன். ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, அவன் தான் எனக்கு முதல்ல என்ன அந்த கையில் அந்த பொருளை வச்சு உரி அப்படி சொல்லி கொடுத்தான், கிளாஸில் ஊற்றி குடின்னு சொல்லி கொடுத்தான், அவனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய பாதையை உங்கள் கையில் கொடுத்துருக்கார். நீங்கள் எப்படி சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு தெளிந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் என்னென்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்க மற்றவங்க மேலே பழி போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்கேப் ஆகிடுவோம். அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, இவங்க தான் திசையை மாற்றி விட்டுட்டாங்க, இவங்களால தான் இன்றைக்கி ரட்சிப்பை நான் இழந்து போயிருக்கேன் அப்படி சொல்லி சாக்கு போக்கில் மற்ற மேலே போடாமல் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அப்படி என்றைக்கு உணர்றீங்களோ அப்போ தான் நீங்கள் மறுபடியும் ட்ராக்குள்ளே வர முடியும். ஆனால் 3வது பார்த்தீங்கன்னா, இதற்கான பனிஷ்மெண்ட் ரொம்ப பெருசு. இதற்கான பனிஷ்மெண்ட் பெருசு. அதை எடுத்துக்கொள்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது தான் அது நிச்சயமாய் உங்களுக்குள்ளாக கிரியைகள் செய்யும். ஆமென். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். Thank you Jesus. ஆமென். சரி, இங்க பாருங்க, பெரிய ஒரு மாற்றம். ஆண்டவருடைய பாதையில் நான் நடக்கணும்னு சொல்லி புரிந்து கொண்டார்லனால் அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும், முற்றிலுமாய் மாறும். ஹல்லேலூயா. முற்றிலுமாய் மாறும், முற்றிலுமாய் மாறும். அதுக்கான கான்சிக்வன்ஸை, அதுக்கான விலையை நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். முதலாவது நான் தான் பண்ணேன். ஆண்டோட பாதையிலேருந்து வேறு பாதையை தேர்ந்தெடுத்து வந்துட்டேன். ஆண்டோட சித்தத்தை விட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். இப்போது நான் மறுபடியும் போகணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் போக முடியல. நான் விரும்புகிறேன் போகணும்னு சொல்லி, ஆண்டவரே இதுக்கான ஓனர்ஷிப்பை நான் எடுத்துக்கிறேன், நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். என்னால் மட்டும்தான் இந்த பாதையை விட்டு ஓடி போக முடிஞ்சது, நான் அதை ஒத்துக்கிறேன். இப்போது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், இந்த மனம் மாறுதலில் முக்கியமான ஒரு வேலை இருக்குது. என்னென்னா, 3வது லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக்கா 3:8.
லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். ஆமென். இந்த இடத்துல முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அது என்னன்னா, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். அப்போனா மனம் மாறின பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கான பலனை நம்ம கொடுக்கணும். பலர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நான் மறுபடியும் ஆண்டோட பாதத்தில் வரணும்னு சொல்லி நம்ம தீர்மானம் செய்கிறோம். ஆனால் நமக்குள்ளாக அது ஏற்ற கனியை கொடுக்காதபடி என்னென்னா அது நீங்கள் மனம் மாறினதுக்கே பிரயோஜனம் இல்லாமல் மாறிடும். அதனால தான் இங்கே பார்க்குறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னென்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்தேயு 12:44. நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இப்போ நீங்க மனம் மாறணும் சொல்லி என்ன பண்றீங்க, உங்க உள்ளத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கழுவி தூக்கி வெளியே போட்டுட்டீங்க. இப்போ மனசுக்குள்ள ஒரு சுத்தம் ஆயிடுச்சு, ஒரு கிளீன்னஸ் வந்துடுச்சு, அழுக்கெல்லாம் வெளியே போச்சு. எப்போ இயேசுவின் ரத்தத்தினால ஒரு பரிசுத்தத்தை நீங்கள் கேட்டீங்களோ, ஆண்டவரே என்னோட பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்களோ, ஆண்டவரும் அதுக்காக உதவி செய்கிறார். அந்த இருதயம் இப்போ கரையில்லாத இருதயமாய் மாறிவிட்டது. மாறிவிட்ட பிறகு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். அப்போது நீங்கள் மனம் மாறியாச்சு, மாறின பிறகு அதுக்கு ஏற்ற வேலையை நீங்கள் செய்யலைன்னா என்ன நடக்கணும்? அதுதான் நம்ம மத்தேயு 12:44 நம்ம வாசிக்கிறோம். நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. அப்போது பிசாசு என்ன பண்ணுதுன்னா, அந்த வீட்டை காலி பண்ணி போயாச்சு, ஆண்டவர் ரத்தத்தினால விரட்டி விட்டாச்சு, வெளியே போயாச்சு. போயிட்டு என்ன பண்ணுன்னா மறுபடியும் அந்த பிசாசு வருது. வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருதயம் சுத்தமாக இருக்கு. அதான் வாசிக்கிறோம், அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. எம்டியா இருக்கு, அதுக்குள்ள எதுவுமே இல்லை, அழுக்கு இல்லை, சுத்தமா இருக்கு, பெருக்கி ஜோடிக்கப்பட்ட வீடா இருக்கு, சுத்தமா இருக்கு. உடனே என்ன பண்ணுன்னா பிசாசு திரும்ப போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டி வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மனம் மாறியாச்சு. மனம் மாறின உடனே நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படணும். அதான் ஆவியின் கனிகள் நம்ம வாசிக்கிறோம். ஆவியின் கனியும் அன்பு, சமாதானம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், இதெல்லாம் நமக்குள்ள உருவாகணும். இந்த ஆவியின் கனியினால நம்முடைய இருதயத்தை நிரப்பணும். அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்கள் வார வேண்டிய தீர்வு என்னன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய திட்டத்தை செய்வதற்கு துவங்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவனா வாழ தொடங்கணும். வீடு சுத்தமாயிடுச்சு, பெருக்கியாச்சு, கிளீன் பண்ணியாச்சு, ஜோடிக்கப்பட்டு அழகா வெறுமையாக இருந்துச்சுன்னா எம்டி வெசல்ஸ் மேக் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் நடக்கும். உள்ள சத்துரு வந்துடுவான், மறுபடியும் வந்துடுவான். அது எம்டியாக இருக்கக்கூடாது. இயேசுவின் அன்பினால் நிரப்புங்க, இயேசுவின் சித்தத்தினால் நிரப்புங்க, இயேசுவின் வல்லமையால் உங்கள் இருதயத்தை நிரப்புங்க. அப்படி நிரப்பி நீங்கள் செயல்படும் போது தான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுக்க முடியும். அல்லேலூயா. முதலாவது மனம் திரும்புதல் இருக்கணும். இரண்டாவதாக you have to take a U-turn. முற்றிலுமான திரும்ப ஒரு யூ-டர்ன் எடுக்கும். யூ-டர்ன்னா என்னன்னா, நீங்கள் ஒரு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, போர்டு பார்க்குறீங்க. ஒருவேளை நீங்கள் கோயம்புத்தூர் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறீங்க. திருச்சி கிட்ட வந்த உடனே
நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வேறு ஒரு டைரக்ஷனில் திரும்பி மறுபடியுமா என்ன பண்ணுறீங்க, சென்னைக்கே வேறு, நீங்கள் கோயம்புத்தூர் தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒரு வழியில் சென்னைக்கே திரும்பி வந்துட்டுருக்கீங்க. கொஞ்சம் தூரம் பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர்டு போட்டிருக்கு, சென்னைக்கு போகிற வழின்னு சொல்லி போட்டிருக்கு. உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐயோ இவ்வளோ தூரம் மிஸ் பண்ணி வந்துட்டேனே அப்படி சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா போன வழியில் யூ டர்ன் எடுக்கணும். யூ டர்ன் இப்படி போகிற வழியில் திரும்பி இப்படி வரணும். அப்போது அந்த யூ டர்ன் எடுத்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுவீங்கன்னா எங்கே விட்டீங்களோ அங்கேயே வந்து நின்றுவீங்க. அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் விட்ட இடத்துக்கு வந்து நின்றுவீங்க. நின்றுட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் கோயம்புத்தூருக்கு போகலாம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன நீங்கள் பண்ணால் மனம் திரும்பியாச்சு, இப்போ கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாச்சுங்க. கிறிஸ்துவின் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது நீங்கள் பழைய ரூட்லேயே போயிட்டு இருக்க முடியுமா? போக முடியாது. திருப்பி கர்த்தருடைய சித்தத்துக்கு வரணும். யோவேல் 2:13. யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவன் இங்க என்ன பண்றாருன்னா இந்த 13 நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். சிலர் என்ன பண்றோம், இது இஸ்ரேல் ஜனங்க பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை வஸ்திரங்களை கிழித்து சாம்பலில் உட்காந்து சாம்பல் அள்ளி மேலே போட்டுட்டு புலம்புவாங்க ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ வஸ்திரத்தை கிழிச்சு சாம்பலத்தை அள்ளி தலை மேலே போட்டு பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு மாறா நீ என்ன செய்யணும்னா உன்னோட இருதயத்தை கிளி, இருதயத்தை திற, இருதயத்துக்குள்ளா இயேசுவே எனக்குள்ளாக வாங்க அப்படி சொல்லி ஆண்டவரிடத்துல நீ கெஞ்சி மன்றாடும் போது பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதுதான் நம்ம யோவேல் 2:13 வாசிக்கிறோம். இப்போ இதுக்கேற்ற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மறுபடியும் திரும்புவது என்னன்னா, இந்த திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெட் கார்பெட்டாக இருக்காது. ஐயோ திரும்பி வந்துட்டான் அவன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்களை சந்தோஷமாக வரவேற்க மாட்டாங்க. நீங்கள் இளையகுமாரன் கதையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் அதை அப்படியே வாசிக்கிறோம். லூக்கா 15 நீங்கள் வாசிப்பீங்க. அந்த 14 நான் வாசிப்போம். அதான் நீ போட்டதை மாற்றி போட்டேன். லூக்கா 15 யோவேல் போட்டல அதுதான். இப்போ 14 நம்ம வாசிப்போமா? எல்லாவற்றையும் அது முந்தின வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஆமென். இந்த பகுதியில் என்ன ஆகுதுன்னா, இவன் தூர தேசத்துக்கு போகிறான். போன பிறகு எல்லாவற்றையும் செலவழித்து அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாகிறது. அப்பொழுது குறைவு பட தொடங்கின உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த தேசத்தில் குடியில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயலில் பன்றிகளை மேற்கும்படி அனுப்புகிறான். சரியா? இதெல்லாம் நடக்குது. நடந்த உடனே அப்பொழுது 16 அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இங்கே என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் பாருங்க, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான காரியம் ஒன்று நடக்குது. பியூட்டிஃபுல்னு சொல்கிறத விட அவன் வாழ்க்கையில் எது அவன் சந்திக்கக்கூட ஆண்டவர் திருப்பும் போது இப்படி தான் சில பாடுகளுக்குள்ளாக நம்ம நடத்துவார். அந்த பாடுகளை நீங்கள் ஓகே நான் செஞ்சுட்டேன், தவறு செஞ்சுட்டேன், மனம் மாறிட்டேன், இப்போ நான் யூ-டர்ன் எடுக்கிறேன். யூ-டர்ன் எடுக்கும்போது சில வழிகள் உண்டாகும், ஆனாலும் கர்த்தருக்காக நான் பொறுத்து கொள்கிறேன் அப்படின்னு நினச்சின்னா அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படி நடக்குதுன்னா, என்ன பண்ணுறான், அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிறை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை. அது ஆசைப்படுறான், பன்றிகள் மத்தியில் இருப்பதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் அங்கே இருக்கிறான். பசினால அந்த தவிட்டியாச்சும் தின்னு வயிற்று ரொப்பிக்கலாம் நினைக்கும் போது அதை கொடுப்பதுக்கு ஆள் இல்லை. சரி,
17ஆம் வசனம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இப்போதான் அவன் மனசுல ஒரு மாற்றம் வருது, மனம் மாறுறான். இந்த இடத்துல மனமாற்றம் ஏற்படுகிறது, புத்தி தெளிகிறது. தெளிஞ்ச உடனே என்ன பண்றான், திருப்பி யூட்டர்ன் போடணும்னு சொல்லி நினைக்கிறான். அதுதான் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேர், பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். சரி, யூட்டர்ன் போடுவோம், ஆனால் கஷ்டம்தான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, யூட்டர்ன் போட்டு ஸ்ட்ரைட்டாக அப்பா வீட்டுக்கு போவோம். அப்பா வீட்டுக்கு போய் அங்கே போனால் அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடாச்சு கிடைக்கும் நினச்சிட்டு எழுந்து வருகிறான். வரும்போது 18ஆம் வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கும் முன்பாக பாவம் செய்தேன். 19ஆம் வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. அவன் மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணி, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி இந்த பிளான்லாம் பண்ணிட்டு திட்டங்கள்லாம் தீட்டிட்டு அந்த யூட்டர்ன் போட்டு மறுபடியுமாய் கோயம்புத்தூர் போகிற ரூட்டில் வரான். வரும்போது 20ஆம் வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். நல்லா தெரிஞ்சுங்க, தகப்பன் எப்பொழுதுமே நம்மை வரவேற்பார். தகப்பன் எப்பொழுதுமே நம்மை வரவேற்பார். ஏன்னா அவர் நம்ம அதிகமாக நேசித்தபடினாலே நம்ம எப்பொழுதுமே அவர் வரவேற்பார். ஆனால் ஊர் நம்மளை அக்செப்ட் பண்ணாது. ஆண்டவர் திட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க, தூரம் போயிட்டீங்க, இப்போ யூட்டர்ன் போட்டு திரும்பி வரீங்க. வரும்போது என்னென்னா, ஊரில் வாழ்கிற மக்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, உங்களை பாவியாவை தான் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அப்பா தூரத்தில் வந்த உடனே அப்பா ஓடி போய் அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டார். இதே அப்பா போகாமல் அவன் நடந்து வந்திருந்தானே என்னன்னு சொல்லியிருப்பாங்க ஊர், அடா பாவி, எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி வந்துட்டியேடா, எப்படி போனேன், எவ்வளோ அழகாக போனேன், இப்போ உன் மேலே பண்ணி நாத்தம் அடிக்குது, எலும்பு தோலுமா பின்னாடி வரி, எப்படி வரிய, இது உனக்கு தேவையா, அப்பா வீட்டில் இருந்தால் ஒழுங்காக இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்கிற ஊர் தான். ஆனால் அப்பா போய் கூட்டிகிட்டு வந்ததுனால யாருமே எதுவும் சொல்ல. ஆனாலும் ஒரு இடத்துல அவமானப்படுத்தப்படுகிறான். 28ஆம் வசனம், அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி, யாருன்னா மூத்த சகோதரனை உள்ள போவதுக்கு மனசு இல்லை. ஆனா அவன் வயல்வெளியிலிருந்து வருகிறான். வயல்வெளியிலிருந்து வரும்போது கேட்குறான், ஒரு ஆளை கூப்பிட்டுக்கார, என்னப்பா நடந்துச்சு, இளையகுமாரன் வந்துட்டான்ப்பா, இங்கே ஒரே சந்தோஷமா இருக்கு, ஒரே டான்ஸ் தான், ஒரே பந்தி தான் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்ல சாப்பாடுலாம் செஞ்சுருக்கு அப்படி சொன்ன உடனே அண்ணன் கேள்வி கேட்குறான். இப்படிதான் ஊர் கேட்கும். என்ன கேட்குறான்னா 29ஆம் வசனம், அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. விசேஷமா 30ஆம் வசனம் ரொம்ப கேவலமா நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். பாருங்க, அண்ணன் என்ன சொல்றான், அவன் செஞ்ச தப்பை நீங்க மறந்துட்டீங்க. அதோடு என்னன்னா, அவன் என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான், சாதாரணமா போய் அழிச்சிட்டு வந்தானா, தேவையில்லாத இடத்துக்கு போய் தேவையில்லாத விதத்துல காசை செலவு பண்ணி இவ்வளவு மோசமா செய்த ஒருத்தனை நீங்க வீட்டில் கூப்பிட்டு உட்கார வைப்பீங்களா? இப்படிதான் ஊர் நம்மளை ட்ரீட் பண்ணும். எப்பெல்லாம் நம்ம பாவத்தில் விழுந்துட்டு மறுபடியும் எழுந்து மனம் மாறி இயேசுக்குள்ளாய் நாம் வாழணும்னு முயற்சி செய்கிறோமோ, ஊர் அப்படி தான் ட்ரீட் பண்ணும். அதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் நான் அப்பாவோட இருக்கணும்னு சொல்லி அந்த பிரயாசத்தில் இருக்கும்போது பாருங்க, தோற்று போன வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தோற்று போன வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, சென்னையிலேருந்து கிளம்பி திருச்சி போய், திருச்சியிலேருந்து வேற ஒரு வழியில் போய் திருப்பி யூட்டர்ன் போட்டு கோயம்புத்தூர் போவதுக்காக பிளான் பண்ணிட்டீங்க. பிளான் பண்ணியாச்சு, வந்தாச்சு, எங்கே தொலைச்சிங்களோ அதே இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, மறுபடியும் உங்கள் பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே திசை மாறி போனீங்களோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் போனீங்க, அதெல்லாம் விருதாவாக போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. இப்போது யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். எங்கே மிஸ் ஆனீங்களோ அந்த இடத்துல ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ எங்கே மிஸ் ஆனீங்கன்னா, எந்த இடத்துலன்னா, இவ்வளோ தூரம் சுற்றுனீங்க பார்த்தீங்களா, டைம் போச்சு, உங்களோட பொருளாதாரம் போச்சு, உங்களோட சரீர பலன்னு போச்சு, எல்லாமே போச்சு. இப்போ மறுபடியும் எந்த இடத்த தொலைச்சிங்களோ அந்த இடத்துலேருந்து கீழே இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போகணும். இதுதான் மறுபடியும் துவக்க வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபிரேயர் 12:1,
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். ஆமென். நான் முடிச்சிடுறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வசனத்திலேருந்து நான் ஒரு 4 பகுதியாக நான் பிரிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பாஸ்ட்டை, நடந்து முடிஞ்ச காரியங்களை தூக்கி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டெஸ்டிமனியோடு கூட நடக்க போகிறீங்க. பாரமான யாவற்றையும், உங்கள் வாழ்க்கையில் நடந்த அவமானத்தை யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, எல்லாத்தையும் உதறிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. இப்போ ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு நீங்க துவக்க போறீங்க. 3வது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் உங்களுக்கு மறுபடியும், நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொன்னல, நீங்க ஆரம்பிச்ச இடத்துல இருந்து திருப்பி கோயம்புத்தூர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நீங்க விட்ட இடத்துல இருந்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். 4வது, பொறுமையோடு ஓடக்கடவும். மறுபடியுமா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவந்தோ நீங்கள் இழந்து போன உங்களோட சரீர பலனாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்க. இப்போ என்ன பண்ணால் மறுபடியுமா பொறுமையோடு கூட ஓட ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரோட சித்தத்தை நீங்கள் தொலைத்து இருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவரை கர்த்தர் உங்களோடு கூட பேசுனா, கமான் ரீஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் த ஸ்க்ராச், லெட்ஸ் பிகின் அப்படி சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட இந்த பிரயாணத்தில் இருக்கிறார். நீங்கள் தனிமையாக இல்லை, இளையகுமாரன் தனியாக இல்லை, அப்பாவோட இருக்கிறான். அப்பா கூட இருக்கும்போது தான் அப்பா என்ன பண்ணுறாரு, பரவாயில்லப்பா வாப்பா நம்ம சந்தோஷப்படும், அவன் திரும்பி வந்துட்டான். அப்பா எப்பவுமே சந்தோஷப்படும், ஆனால் ஊர் சந்தோஷப்படாது. அதை குறித்து கவலைப்படாதீங்க, தைரியமாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ரூத் நவமியோட ஸ்டோரியை நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே என்னன்னா, அவங்க பெத்லெஹேம்லேருந்து மோவாப்பில் வாழ்கிறார். மோவாப்பிலிருந்து பெத்லெஹேம் திரும்பி வராங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு திருப்பி வராங்க. திருப்பி வரும்போது ஊர் என்ன சொல்லுதுன்னா, யாருமா நீ, நகோமியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க, நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டேன். என் வாழ்க்கையை வல்லமையான கர்த்தர் என் வாழ்க்கையை மிகுந்த கசப்பாய் மாற்றபடினாலே என்னை நகோமின்னு கூப்பிடாம மாறான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி நகோமி சொல்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ என்னாச்சு, போகும்போது ஜாலியாக போனாங்க. இளையகுமாரன் போகும்போது எல்லா ஆஸ்தி பாஸ்திகளோடு போனான். திரும்பி வரும்போது எல்லாத்தையும் இழந்துட்டு திருப்பி வரான். ஆனால் திரும்பி வந்த பிறகு அப்பா வீட்டில் சந்தோஷம் உண்டாயிடுச்சு. ஆனால் இங்கே நகோமி ரூத்தோட கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது என்னென்னா, அவங்க எங்கே போய் ஆரம்பிக்கிறாங்கன்னா, வசனத்தை அவங்களுக்கு காண்பிக்கிறேன். ரூத் 2:2 நீங்கள் பார்க்கும்போது, ரூத் 2:2, மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். இங்க பாருங்க, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். எங்கேருந்து எடுக்கணும்? ஃப்ரம் த ஸ்க்ராச், கீழே இருந்து. அவமானம்தான், அசிங்கம்தான், ஆனாலும் நான் செய்வேன். இந்த ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் போது பாருங்கள், கர்த்தருடைய திட்டத்தில், வல்லமையான திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்வீர்கள். ஒருவேளை உங்கள் இருதயத்தை நீங்கள் துளைத்து இருக்கலாம், கர்த்தருடைய சித்தத்திலிருந்து நீங்கள் துளைத்து போட்டு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை அழித்து போட்டு இருக்கலாம். ஐயோ, இந்த பாவத்தின் நிமித்தம், இந்த சூழ்நிலை நிமித்தம் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட வாழ்க்கையை இழந்து போட்டுட்டேன், கர்த்தருடைய சித்தத்திலிருந்து நான் வேறொரு பாதையில் சென்றுட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்க வேளையிலே, கர்த்தர் ஆகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வழி என்னன்னா, கர்த்தர் ஆகிய தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு என்னன்னா, கமான் லெட்ஸ் பிகின் ஃப்ரம் த ஸ்டார்ட். முதல்ல இருந்து நம்ம துவங்கும், வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இளையகுமாரன் தனியாக இல்லை, இப்போ அப்பா வீட்டில் இருக்கிறான். நான் அப்பா சொல்ல, வா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், லெட்ஸ் பிகின். இதை கேட்டுக்கொண்டு இருக்க அருமையான சகோதரியே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒரே ஒரு வாஞ்சை தான், ஆண்டவரே நான் மனம் மாறி வரேன், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த நேரத்திலிருந்து, இந்த நொடி பொழுதிலிருந்து கர்த்தர் உங்களை இயக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 5 நாம் வாசிக்கிறோம், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்.
அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்க. தேவன் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். நேரம் ஆனபடியால் நான் முடிக்கிறேன். நீங்கள் இருக்க இடங்களில் கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஐ எம் ரெடி லார்ட். ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் என்னோட பாவத்தின் நிமித்தம், என்னோட சிந்தையின் நிமித்தம், என்னோட இச்சையின் நிமித்தம், என்னோட பேராசையின் நிமித்தம் நான் ஆண்டவரே என்னோட ட்ராக்கை நான் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் ஆண்டவரே. நான் போக வேண்டிய இடத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ராஜா என்னை மறுபடியுமாய் பயன்படுத்துங்க, என்னை உருவாக்குங்க, என்னை வணைங்க. நீங்கள் என்ன சித்தம் வச்சிருக்கீங்களோ குயவனே, உங்கள் கையில் இருக்கிற கனிமணி போல நான் மாறுறேன் ஆண்டவரே. அப்படி சொன்னீங்கன்னா இந்த குயவன் என்ன பண்ணுவார்னா, உங்களை மேஜையில வைக்கக்கூடிய பாத்திரமாய் மாற்றுக வல்லமை உள்ள தேவன் உங்களை வணைய ஆரம்பிப்பார், உங்களை நொறுக்க ஆரம்பிப்பார், உங்களை மெதித்து அதை நசுக்கி குலைத்து அந்த மண்ணை எப்படி களிமண்ணை எப்படிலாம் எந்த சூழ்நிலையில ஜல்லடை போட்டு ஜலிச்சு அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து அந்த மண்ணை சாஃப்டான மண்ணா மாற்றி தண்ணியை ஊற்றி நன்றாக அதை என்ன ஒரு நல்ல ஃபார்முக்கு கொண்டு வந்து அதுக்கு பின்பாக அந்த சக்கரத்தின் நடுவில் வைத்து சுழற்றி அதை நசுக்கி ஒரு வடிவத்தில் கொண்டு வந்து என்ன வடிவமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த குயவன் வைத்திருக்க அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்து அது அக்கினியால் சுட்டெரித்து அதுக்கு பின்பாக நீங்க மேஜைக்கு போக முடியும். இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதனால்தான் ஒருபோதும் ஆண்டோட திட்டத்தை விட்டு வெளியே போகாதீங்க. ஆண்டோட திட்டத்தை விட்டு நம்ம வெளியே போயிட்டோன்னா மறுபடியும் இணைவது ரொம்ப ரொம்ப கடினம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், அந்த ஸ்தானம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி உதறிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மறுபடியும் அந்த ஸ்தானத்துக்கு வருவது மிக 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 கடினம். ஆனால் ஒருவேளை நீங்கள் போயிருந்தீங்கன்னா, ஆண்டவரே நான் உதறிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லி இன்றைக்கு மனம் மாறி நீங்கள் மறுபடியும் இணைவதற்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா, தேவன் நீங்கள் இழந்த இடத்துல இருந்து மறுபடியும் துவக்க ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. லெட்ஸ் பிகின் மை ஃப்ரெண்ட். அருமையான சகோதரனே சகோதரி, இன்னையிலிருந்து நாம் துவங்குவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இளையகுமாரனோட வீட்டில் தகப்பன் கூட இருந்தனால்தான் அந்த இடத்துல விருந்து உண்டாகுது. இதே அப்பா இல்லாம அண்ணன் மட்டும் நின்றுட்டு இருந்தாலும் அந்த வீட்டில் என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா ஒரு பெரிய கலவரம் உண்டாயிருக்கும். அண்ணன் அடிச்சே துரத்தி இருப்பான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த தகப்பன் இருப்பதனாலதான் உங்களுக்கு மறுபடியும் வீட்டுக்குள்ள இடம். இயேசு என்ற நல்ல மெய்ப்பர் இருக்கனால தான் உங்க மறுபடியும் அந்த தொலைந்து போன ஆட்டை மறுபடியும் மந்தைக்கு திரும்ப ஆண்டவர் உதவி செய்தார். 99 ஆட்டை விட்டுட்டு உங்களை தேடி வந்தார் இல்லையா? இப்ப பேசிட்டு இருக்கார் இல்லையா? ஏன் பேசிட்டு இருக்காருன்னா, நீங்க ரொம்ப முக்கியம் சொல்லிதான் மறுபடியும் உங்களை மறுபடியும் மந்தைகளை இணைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நல்ல மெய்ப்பன் உங்களுக்காய் ஓடி வருகிறார். அருமையான சகோதரி சகோதரி, ஆண்டவருக்கு அந்த 99 ஆடை காட்டிலும் நீங்க விசேஷமானவர்களா இருக்கபடிதான் தான் அந்த 99 ஆட்டை விட்டுட்டு உங்களுக்காக அந்த வனாந்தரத்துல தேடி அலைந்து உங்களை கண்டுபிடித்து தம்முடைய தோளின் மேலே சுமந்து கொண்டு உங்களை வருக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கமான், லெட்ஸ் பிகின். நம்ம துவங்குவோம், மறுபடியும் துவங்குவோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம், கர்த்தருடைய பாதைகளை நடப்போம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர் நான் எப்படி மறுபடியும் இணைவதுன்னு தெரியல. சிம்பிள், வெரி சிம்பிள். டேக் எ யூ டர்ன். நீங்க இருக்கிற இடங்கள் அப்படியே ஒரு யூ டர்னை போடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாதை எனக்கு வேண்டாம், ஆண்டவரே உம்முடைய பாதையில வரணும்னு சொல்லி நான் பிரியப்படுகிறேன். உம்முடைய பாதையில வருவதற்கு நான் பிரியப்படுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பாதையில வருவதற்கு நான் பிரியப்படுகிறேன். உம்முடைய பாதையில வருவதற்கு நான் பிரியப்படுகிறேன். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டிட்ட கர்த்தர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டிட்ட கர்த்தர் அல்லவோ,
கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாது, பரமனே என் முன் தீபமாய் வாரும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாது, பரமனே என் முன் தீபமாய் வார். எல்லோரும் இணைந்து என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். இந்த பாதை மிகவும் கடினமான ஒரு பாதை. திரும்பி வருகிற பாதை மிகவும் கடினமான ஒரு பாதை. ஆண்டோட திட்டத்தை ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா, ஒருவேளை அதை நீங்க தொலைத்திருந்தீங்கன்னா, ஒருவேளை அந்த பாதையிலிருந்து வேறொரு பாதை நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பாதையில நீங்க ஓடி இருப்பீங்கன்னா, இப்போ சென்று கொண்டு இருக்கும் போது நீங்க உணர்றீங்க, ஐயோ இது எனக்கான பாதை இல்லையே, எனக்கான திட்டம் இல்லையே, என் வாழ்க்கைக்கு இது உகந்தது அல்லவே சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் வல்லமையாய் ஒரு திருப்பத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த திருப்பத்தில் நீங்கள் திரும்பி அவருடைய சமூகத்தில் வரும்போது அது மிகவும் கடினம்தான். ஆனாலும் கொஞ்சம் பிரயாசப்படுங்க, கொஞ்சம் பிரயாசப்படுங்க, மறுபடியும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். பொறுமையோடு கூட ஓடக்கடவன் வசனம் சொல்லுது, பொறுமையோடு கூட ஓடக்கடவன். உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை உதறி விட்டு நான் மறுபடியும் ஆண்டோட பாதத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். அப்போ ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அதை பாடலாய் பாடுவோம். எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல
செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அலைமோதும் வாழ்வில் நாங்கள் ஆண்டவரே பத்திரமாய் செல்வதற்கு உங்களுடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. எதிர்காற்று வீசலாம், எதிர்ப்போர் பேசலாம், ஆனால் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், மறுபடியுமாய் கரை சேர்க்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தின்படியே மறுபடியுமாய் துவங்குவோம், பொறுமையோடு கூட ஓடுவோம் ஆண்டவரே. நீங்கள் குறிப்பிட்ட அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட், நீங்க எந்த நோக்கத்தை என் வாழ்க்கையில வைத்திருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு வந்து சேர்வதற்காக நான் முயற்சி செய்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரத்தை சொல்லுங்க, ஆண்டவரே நான் முயற்சி செய்கிறேன். உங்க சித்தத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே, தொலைத்து விட்டேன். என் இருதயத்துல அந்த சித்தத்தை நான் இழந்து போயிட்டேன், எனக்கு கொடுத்த தரிசனத்தை நான் இழந்து போயிட்டேன். ஒருவேளை ஆண்டு உங்களை வல்லமையாய் ஊழியத்துல பயன்படுத்தி இருக்கலாம். சில காரணங்களால நீங்க ஊழியத்தை விட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கமான் மை சைல்ட், மறுபடியும் வா மகனே மகளே, நம்ம துவங்குவோம், நான் உன் கூட இருக்கிறேன். இளையகுமார் திரும்பி வந்தான், தகப்பன் இளையகுமாரனோடு கூட இருந்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஊர் என்ன வேணா பேசட்டும், இவனா இவ்வளவு பாவம் செஞ்சுட்டான் மறுபடியும் ஊழியத்துக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லலாம். கமான் லெட்ஸ் ஸ்டார்ட். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த நாளில் புதிதாக்குகிற தேவன் நம்மை புதிதாய் மாற்றுவார். நீங்கள் திரும்புவதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, சோதித்து பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை சோதித்து பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துங்க. அல்லேலூயா. மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, என்னோட சகோதர சகோதரிகளுக்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் ஆண்டவரே தரிசனத்தை துளைத்து நான் மறுபடியும் தரிசனத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி பிரியப்படுகிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் தேவன் அற்புத கரத்தை நீட்டி வழி நடத்துவீராக. அவர் போய் சேர வேண்டிய தூரத்துக்கு தேவன் அழைத்து செல்வீராக. எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு தேவனுடைய கிருபை அவளுக்கு போதும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசம் ஜெபிக்கிறோம். அந்த கிருபையால் வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, தேவையை சந்திங்க. இந்த நாளில் இருதயத்துக்குள்ளாய் ஒரு மாற்றம் உண்டானவர்கள் ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களுக்குள்ளாய் பெரிய மாற்றங்களை தேவன் செய்வீராக. அந்த சூழ்நிலைகளை, காற்றுகளை ஆண்டவரே, எதிர்காற்றை சமாளிப்பதற்கான பலன திராணியை தேவன் தருவீராக. ஆசீர்வதிப்பீராக, வல்லமையாய் பயன்படுத்துவீராக, மேலாய் உயர தேவன் உதவி செய்வீராக. உம்முடைய திட்டத்தை, உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் வாழ தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை